அப்படின்றதாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகி போன விஷயம் வந்து காண முடிந்தது. ஏலவல் படிக்கும் பொழுது ஒரு மாணவர் வந்து இணைந்து கொண்டார். வேறு பாடசாலையிலிருந்து வந்து அவருடைய பேர் வந்து சட்குணம். அப்போ வந்து நல்லா உயரமாக அப்படி இருப்பார். அப்போ வந்து அவங்களோட பரம்பரை தொழிலை வந்து அவங்களோட வீட்டில் ஒவ்வொரு காலமும் தொன்று தொட்டு அந்த ஒரு தொழில் வந்து மாடு வளர்க்குறது. அந்த அளவுக்கு பால் எடுத்து ஊருக்கே வந்து கொடுக்குற மாட்டாங்க, நிறைய விற்பனை செய்து அதன் மூலமாக அவங்களோட வருமானத்தை ஈட்டு கொண்டிருப்பாங்க. அப்படி அவர் பாடசாலைக்கு வர்ற ஒவ்வொரு நாளும் அவருடைய பேக்கில் வந்து ஒரு அருவாவும் ஒரு சாக்கு பையும் இருக்கும். இவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஸ்கூல் முடிந்ததுக்கு பிறகு ஸ்கூல்லேயே கேட்டீனில் சாப்பிட்டு வரும்பொழுது அவருடைய உடையை வந்து ஸ்கூல்லேயே மாற்றிக்கொண்டு எங்கேயாவது புல் இருக்குமா தான் அந்த புல்லை அறுத்து அப்படியே அவர் பேக்கையும் போட்டுக்கொண்டு ஒரு சாக்கு தூக்கிட்டு தான் வீட்டுக்கு போவார். இது வளமே அப்படி நடக்கக்கூடிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் அவருடைய வாழ்க்கை நிலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தால் அதே பாடசாலையில் பிரின்சிபலாக இருக்கிறாரு. என்னுடைய நண்பன், பாடசாலை நண்பன், புல்லறுத்தவர். ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, சில கிளாஸுக்கெல்லாம் போகும்போது எங்கே மஜா சாக்கு முட்டை, எங்கே புல், எங்கே அருவாள் கொண்டு வரலையா என்பதாக. ஆனால் இன்றைக்கு அவர் நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. கடந்த மாதம் கூட சந்திச்சிருந்தேன். இப்போ அவரை வாடா மச்சான்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிபராக இருக்கிறாரு. என்னைய வந்து நான் பேர் சொல்றேன், சில இடத்துல சேருன்ட்டு கழிச்சிட்டு வந்துடுறது. எனவே பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் வேலை செய்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் உதவும் அப்படின்றதுக்கு இந்த சற்குணத்தினுடைய வாழ்க்கை எனக்கும் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும் அப்படின்றதாக நான் சொல்லிக்கொண்டு இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படின்றத வந்து கொழும்புல நிறைய இடத்துக்களை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருமதியான காரில் வருவாங்க, ஆனால் அந்த காரில் பின்னாடி தேங்காய் விற்பாங்க. நல்ல பெருமதியான காரில் இருப்பாங்க, அதில் பின்னாடி இருந்து சாப்பாடு பார்சல் வந்து விற்பாங்க. ஒரு பைக்கில் வந்து போவாங்க, பைக்கில் போய்கொண்டே ஏதோ ஒரு வியாபாரம், ஒரு கடலையோ இதை விற்று கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு ஜொகிங் போகக்கூடியவர்களுக்கு நாங்கள் பீச் பக்கம் போனால் வந்து பார்க்கலாம். அவங்கள வெக்கப்படாது, ஏதோ ஒரு தேவை, தங்களால் ஏதோ ஒரு விஷயத்த முடியும், இந்த நாட்டுக்கு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு செய்யணும் என்ற ஒரு வகையில தான் செய்யறாங்க. இதுல மிகச்சிறந்த பெரிய ஒரு உதாரணமா நான் எப்பொழுதும் பார்க்கிறது, எப்பவும் பிரமிப்பா நினைக்கிறது, வாழ்க்கையில் மிக முக்கியமான உதாரணமாக எடுத்துக்கொள்றது வந்து அலிபாபா நிறுவனத்துடைய தலைவர் ஜக்மா. அவருடைய வாழ்க்கைய யாரும் பார்த்தாலும் சரி, படித்தாலும் சரி, தெரிந்து கொண்டாலும் சரி, அவரை போன்ற வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. அவருடைய தோற்றத்தை பார்த்தா தெரியும். ஒரு வேலைக்கு போயிருக்கிறாரு, ஒரு கடையில் துடைக்கிறதுக்கு நீ துடைக்கிறதுக்கெல்லாம் சரி வர மாட்டப்பா, கிளம்பு என்பதாக அனுப்பிவிட்டாரு. அதே இப்போல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம்ல வாங்கி அந்த இறைச்சி கடை, தாத்தாவுடைய இறைச்சி கடை, அந்த கடைக்கு போய் வந்து வேலை கேட்டிருக்கிறாரு. அங்கே சொன்னாங்களா, உன்னை பார்த்தா யாருமே கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க, தயவு செய்து கிளம்பு என்பதாக. இவர் இப்படியே மனம் நொந்தவர். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கிட்டத்தட்ட 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அறிமுகமாகுது. அந்த கம்ப்யூட்டர் விஷயம் அறிமுகமான அந்த காலகட்டத்தில் வந்து இது எப்படியாவது கற்றுக்கொள்ளும், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றதுக்காக அவர் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும். அதாவது ஏனைய சீனர்களை விடவும் சற்று பாடசாலையில் வந்து அவர் இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்க நிமித்தம் ஏபிசிடி, ஹலோ, ஹவ் ஆர் யூ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரியும். அதை வைத்துக்கொண்டு எப்படியாவது கொஞ்சம் கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஒரு நிறுவனத்தில் பெற்றிருக்காரு சீனாவில். அதன் மூலமாக அவர் கிடைக்கப்பட்ட ஒரு ஸ்காலர்ஷிப் தான் அமெரிக்காவுக்கு போகிறது. இனி அமெரிக்காவுக்கு போயிட்டு கம்ப்யூட்டர்ல பல விஷயங்களை கற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் வச்சிருக்கிறாரு, அங்க வச்சு நாங்க ஏன் ஒரு கடையை கம்ப்யூட்டர்ல போடக்கூடாது, நண்பர்கள் மட்டத்தில் வந்து இன்டர்நெட் மூலமாக ஒரு பொருளை விற்கக்கூடாது என்பதாக பரிட்சாத்தமா ஒரு 5-4 பொருட்களை வந்து போட்டிருக்கிறாரு. அப்படி விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் அலிபாபா எக்ஸ்பிரஸ், நீங்களாம் கூட நான் கூட எல்லாம் வாங்கியிருக்கிறோம். மிக தரமான பொருட்கள் மிக குறைந்த விலையில வந்து ஒரு படிக்காத மனிதருக்கு இந்த உலகத்துல சாத்தியமாகி போயிருக்கின்றது. அதுவும் படித்துக்கொண்டு அது ஆங்கில ஆசிரியராகவும் இருக்காரு, இப்போ ஒரு வியாபாரியாகவும் இருக்கிறாரு. இந்த உலகத்துல மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக காணப்படுறாரு. பாருங்க, எல்லாமே அந்த பார்ட் டைம் ஜாப் தந்தது தான் இன்றைக்கு உலகத்துல தலை சிறந்த ஒரு வியாபாரியாகவும், ஒரு சீன அரசாங்கமே அவரோடு போட்டி போடுகின்றது, நம்மளை பீட் பண்ணிடுவாரோ என்பதாக பல விஷயங்களை வந்து அவரை வந்து பேச விடாமல் தடுத்து வைத்திருக்கின்றார்கள் சீனத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்கள். எனவே படிக்கிற போது வேலை செய்யறது அப்படின்றது ஒரு கௌரவமே தவிர அது ஒரு இழுக்கோ கிடையாது, அது அவமானமோ கிடையாது. முடிந்த அளவுக்கு என்ன ஒரு வேலை கிடைத்தாலும் அதை செய்வோம், அதன் மூலமாக ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும்.